லிவ் ஃபார் காவியா, டை ஃபார் காவியா. எஸ்ஆர்ஹெச் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டே கேட்பாங்க. அடுத்த மேட்ச் எல்லாமே தொடர்ந்து எல்லா ஃபைனல்ஸுமே எஸ்ஆர்ஹெச் தான் கப்படிப்பாங்க. நல்லா வின் அவங்க நல்லா வச்சு தான் பண்ணாங்க. நல்லா இந்த வாட்டி ஃபைனல் நீங்க தான் வின் பண்றீங்க. இந்த மாதிரி ஃபைனல் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களே. அவங்க பீட் பண்ணுவோம். கோச்லாம் வேற லெவல். நாங்க இருந்தாலும் நாங்க பீட் பண்ணுவோம். நாங்க ஆடுவோம், வின் பண்ணுவோம். பரவாயில்ல, நாங்க பண்ணுவோம். ஃபைனல்ஸ் நாங்க பண்ணிடுவோம். ஃபைனல்ஸ் வெளியத்தனமா பண்ணிடுவோம். அங்கிள் சட்ட ப்ரோ. ஆமா, எஸ்ஆர்ஹெச் தான். யார் பிளேயர்? நடராஜன். பேட் கமின்ஸ். ஆமா, ஓகே. நல்லா பவுலிங் போட்டாங்க ப்ரோ. எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் தான் 170s 180sல எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இவ்வளவு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க நல்லா ஃப்ளூக்ல வின் பண்ணிட்டீங்க. ஃப்ளூக்லாம் இல்ல ப்ரோ, ஹார்ட் ஒர்க் தான். ஸ்கிரிப்டட். ஆனா நீ டைரக்டரப்பா? ஆமா, கேசாவல தம்பி. நான் தான் ஐபிஎல் டைரக்டர். தெரியாதா? சொல்லுங்க ப்ரோ. நல்லா போச்சு ப்ரோ, எதிர்பார்த்ததுதான். ஓகேங்களா, ஈவனா இருக்கும்னு நினைச்சோம். பட் ஆனா எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்க ப்ரோ. நான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2 தமிழர் பிளேயர்ஸ்க்காக வந்தேன் ப்ரோ. ஓகேங்களா, நட்டுக்காகவும் அஸ்வினுக்காகவும் வந்தேன். அதுல ஒருத்தர் நல்லா பண்ணிட்டாரு, ஒருத்தர் பேட் லக் நல்லா பண்ணல. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஈவனா தான் இருந்தது. இல்ல கரெக்ட் தான். ஆக்சுவலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நியூ பால்ல இருக்கும் போது அந்த குயிக்கர் கிடைக்கல. ஓகேங்களா, இனிஷியலா வந்து பிச் விண்டாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு கேகேஆருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து நல்லா இருக்குது ஸ்பின். அதெல்லாம் அவங்க வின் பண்ணாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் நல்லா போட்டு போறாருன்னு பாத்துக்கோங்க. அப்ப செகண்ட் ஹாஃப் அவங்களை காப்பாற்றணும் ஸ்பின்னு தான், ஃபேஸ் கிடையாது ப்ரோ. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தம் தான். பட் ஆக்சுவலா வந்து நான் வேற ஒன்று எதிர்பார்த்து வந்தேன். அது வந்து ஆர்சிபி வந்து சென்னைக்கு வருவாங்க. ஆனா பிளேயர்ஸ் சொல்ல மாட்டேன், பட் அந்த ஃபேன்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. பட் ஆனா அதே வந்து எனக்கு கூட பக்கத்துல ஆர்சிபி ஃபேன்ஸ் உட்காந்து இருந்தாங்க. அதான் சொன்ன நடுவில் ஒருத்தர் வந்து இந்தியா ஜெர்சி போட்டு வந்து உங்களுக்கு 2 பேரும் நடுவில் இங்க தேவையில்ல ப்ரோ, அது பெங்களூர்ல தேவைன்னு சொன்னோம். ஓகேங்களா, சென்னையில தலைவனுக்கு லாஸ்ட் மேட்ச் இது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனா அது இருக்குமா இருக்காதா, இதுக்கப்புறம் ஃபியூச்சர் வருவாரா மாட்டாரோன்றோட ஓகே, மேட்ச்ன்றது இன்னிங் அண்ட் லாஸ் எல்லாமே ஈவன் தானே. அது ஒரு வருஷம் இருக்கும், ஒரு வருஷம் 5 கப்பு ஜெயிச்சிருக்கோம் ப்ரோ. ஃபைனல்ல யாரும் போடுறீங்க? ஓ, எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 80% வந்து கேகேஆருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவங்க கிட்ட வந்து ஹிட்டிங் கெப்பாசிட்டியா இருக்கட்டும், ஒரு நல்ல டீம் ஒர்க் இருக்கு. ரெண்டாவது அவங்களோட ஸ்பின்னிங் நல்லா இருக்கு. ஸ்பின்னர் நிறைய நல்லா பண்ணிட்டு இருக்காப்ல. வருண் சக்கரவர்த்தி நல்லா எடுக்கிறாரு. சென்னை வந்து பிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு அதிகமா இருக்கும். மிஸ்டி ஸ்பின்னர் அவர் நல்லா போடுவாரு. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச கேகேஆருக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி வந்து கம்பேர் கொடுக்கலாம். அவங்க சேசிங் விட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து தோத்துருவாங்க. அதுதான் எனக்கு சஞ்சய் பண்ண தப்பு. லாஸ்ட் வின் பண்ணி சேசிங் எடுத்து தப்பு பண்ணிட்டாரு. ஏன்னா வந்து சேசிங் வந்து எஸ்ஆர்ஹெச் ஆமா, எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து சேசிங் வராது, அந்த தப்பு பண்ணிட்டாங்க. அதனால செகண்ட் ஹாஃப்ல பிச் நல்லா ஹார்டாகவே ஸ்பின்னுக்கு நல்லா எடுத்துச்சு. அதனால எஸ்ஆர்ஹெச் தப்பிச்சிட்டாங்க. சஞ்சுக்காக வந்துருக்கலாம். ப்ரோ நான் சொல்றது வந்து எஸ்ஆர்ஹெச் சேசிங் வராதுன்னு. எஸ்ஆர்ஹெச் வந்து சேசிங் எல்லா மேட்சும் தோத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு மேட்ச் தவிர சேசிங் வந்து எல்லாமே தோத்துருக்காங்க. அது வந்து அந்த லக்னோ கிட்ட. ஓகேங்களா, அவங்களோட போலிங் வந்து யூனிட் கரெக்டா இல்லாதனால அந்த மேட்ச் மட்டும் ஈஸியா அடிச்சிட்டாங்க. மத்த எல்லா மேட்சும் ஏன் சென்னை கிட்ட என்ன பண்ணாங்க, இங்க 139 அடிச்சாங்க. அந்த தப்பு சஞ்சு பண்ணிட்டாரு. வாரம் சஞ்சு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஓகே தான் ப்ரோ. பட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, நடந்தது வேற. ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம், அதனால எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சாங்க. பரவாயில்ல, ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சாரு ப்ரோ. ஆனா எஸ்ஆர்ஹெச் தான் சப்போர்ட் பண்ணி வந்தாரு. ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியல வருத்தம் தான் ப்ரோ. பாத்தீங்களா தோனியை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக வந்துடும். அவ்வளவு பாத்தீங்களா எல்லாம். ஆர்சிபியா ஆர்சிபி கேட்டீங்களா? ஆனா நம்ம கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம வந்து கிரிக்கெட்டா போவோம், நம்ம அது மாதிரி பண்ணிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் இங்க வச்சு தோத்துருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்த மாதிரி இருக்கும்.
ஆமா, அவங்க என்ன பண்ணாங்க நம்ம என்ன பண்ணோம் அது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அது மீடியா எல்லா மீடியாவும் காமிச்சிருப்பாங்க. அவங்க என்ன ஆட்டிடியூட் அந்த மேட்ச் முடிச்சு வெளியே வரும்போது அவங்க என்ன காமிச்சாங்க, நம்ம மேட்ச் முடிச்சு போகும்போது நம்ம என்ன எப்படி காமிச்சிருப்பாங்கன்னு அதை கண்டிப்பா காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நல்ல சென்டர் தான் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்க மாட்டோம் நம்ம. கண்டிப்பா எஸ்ஆர்எஸ் தான். அதான் ப்ரோ எல்லாம் சொல்லிதான் ப்ரோ கூலி வச்சிருக்காங்க ப்ரோ. 10 ஓவர் 20 ஓவர் அடிக்கிறானுங்க ப்ரோ. ஏதோ 2 மேட்ச் ஆடல இருந்தாலும் அபிஷேக் தான் இன்னைக்கு மேட்ச் கொடுத்துட்டு 2 ஓவர் கிட்ட எப்படி போயிட்டாரு. ஸோ அவங்க லக் இருக்கு, மேபி சான்ஸ் இருக்கு. எஸ்ஆர்எச் கேகேஆர் கம்மி தான். காவியாக்காக அப்புறமா எஸ்ஆர்எச் தான். நட்ராஜ் இருக்கிறதுனால, தமிழ்நாட்டு பிளேயர் இருக்கிறதுனால. ஆமா, ஆர்ஆர்லயும் இருக்கான், ஆர் அஸ்வின் இருக்கான். எனக்கு வந்து இவங்க அவங்க நிலை எஸ்ஆர்எச் வின் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நட்ராஜை பத்தி ரொம்ப பேசினாங்க, உங்களுக்கே தெரியும். வேர்ல்டு கப்ல இல்லன்னு சொல்லி அந்த ஃபீலிங்ஸ் எனக்கும் இருந்துச்சு. அதனால அவன் வந்து விளையாடணும், வின் பண்ணணும்னு நினைச்சேன். அதே மாதிரி வின் பண்ணிட்டான். இருக்காரு. ஆனா அவர் வந்து வேர்ல்டு கப்புக்குலாம் இந்தியா மேட்சுக்கு நிறைய விளையாடி இருக்காரு. நட்ராஜ் வந்து நல்ல பிளேயர், உங்களுக்கே தெரியும். அவர் பவுலிங் பத்தி நீங்களும் பாத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா அவரை எடுக்கலன்றது எனக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து எஸ்ஆர்எச் வின் பண்ணணும். எனக்கு வந்து பர்சனலா வந்து நட்ராஜ் ரொம்ப பிடிக்கும், அவனுடைய பவுலிங் ரொம்ப பிடிக்கும். அதனால எஸ்ஆர்எச் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா கேகேஆர் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான். இப்பதான் மேட்சா போன மாதிரி தோணுச்சு. இல்ல சிஎஸ்கே பத்தி சொல்லணும்னா எனக்கு அது பிடிக்கும். இப்ப நம்ம சென்னையில வந்து சென்னை மேட்சுக்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எஸ்ஆர்எச்க்கு இது வந்து வேற ஒரு இதுல இருந்து வந்திருக்காங்கல்ல, அதுக்காக சொன்னேன் நான். மத்தபடி வேற எதுவும் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். எஸ்ஆர்எஸ் தான் நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பவுலிங் நல்லா இருந்தது, அவங்க ஃபீல்டிங் பண்றது எல்லாமே சூப்பரா இருந்தது. நிறைய 6 4ஸ்லாம் பிளாக் பண்ணாங்க. ஈஸி வின்னா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா. அஸ்வின் உள்ள வந்ததுதான் பாவம். ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு அவர் நகரவே இல்ல. 3 தடவை கால் தலைவல, 2 தடவை விக்கெட் இல்ல, 3வது விக்கெட் ஆயிட்டாரு. ரொம்ப வருத்தமா தாங்க இருந்தது. எல்லாரும் அப்பப்போ சிஎஸ்கேன்னு கத்திட்டு இருந்தாங்க. பட் என்ஜாய் பண்ணோம். நல்ல மேட்ச் பாக்குறதுக்கு. எஸ்ஆர்எஸ் இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் விளையாடுறதுல அவங்க மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ்ஆர்எஸ் வின் பண்ணுவாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இன்னும் நிறைய 200 மேல எடுத்திருக்கலாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஃபீல்டிங் நல்லா இருந்ததுனால பரவாயில்ல, நல்ல பேலன்ஸ் ஆயிடுச்சு. வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எக்ஸ்ட்ராடினரி, சூப்பரா பண்ணாங்க. ராஜஸ்தான் எனக்கு எஸ்ஆர்எச் தான். நான் எஸ்ஆர்எச் ஃபேன். சோ ராஜஸ்தான் ஹெட், கிளசன், மார்க்ரம், பேட் கமின்ஸ் எல்லாருமே பிடிக்கும். எல்லாம் யாருமே இல்லை. கண்டிப்பா எஸ்ஆர்எச் தான் கப்பு. ரொம்ப ஜாலியா போச்சு. நான் எஸ்ஆர்எச், ஆமாமா ஆமா. நல்லா தான் நல்லா வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பவுலிங் சரியா பண்ண மாட்டாங்க எப்பவுமே. இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டாங்க. நாங்க அதுக்காக போட்டது. நாங்கெல்லாம் போட்டது நாங்க மட்டும் தான் போட்டது. எல்லாருமே சிஎஸ்கே புள்ள மட்டும்தான் இல்ல, வெளியே எல்லாம் கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் சிஎஸ்கே தான் கத்துட்டு இருந்தாலும் அது நிறைய எதிர்பார்த்தோம். அங்க ஜெயிச்சு இங்க வந்து தோக்கணும்னு எதிர்பார்த்தோம், நடக்கல. ஆமா, பார்த்தா நடக்கல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு 10 ஓவர் தானே தெரிஞ்சிருச்சு மேட்ச். இதை பத்தி ஒண்ணும் தெரியல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நடக்கும்போது கொஞ்சம் டவுட்டா இருந்தது. தெரிஞ்சு 170 அடிச்சு ஒரு 10 ஓவர் தானே ஒரு 3 இருந்துச்சு. அதுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா பின்னாடி பேட்டிங் யாருமே இல்லை உங்கள்ட்ட. ஆமா, அவரோட ஃபேன் தான் நானு. அப்புறம் நல்ல போலுக்காக தான் வந்துட்டு நானு. ஆமா, கண்டிப்பா சஞ்சு நல்லா தான் விளையாண்டாப்ல. கொஞ்சம் அஸ்வின் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுறான்.
ஆமா சிஎஸ்கேவா? சிஎஸ்கே அஸ்வின் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஆர்சிபி விட கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் வெளியாவே விழுந்துச்சு. புத்ராஜ் அப்புறம் வந்து டுபே கொஞ்சம் அடிச்சு அடிக்கலாம். அதுல கொஞ்சம் சறுக்கிட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் இல்லைன்னு அடிச்சிருக்கலாம். பின்னாடி வந்து தலையெல்லாம் இருந்ததுக்கு கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் அஸ்வின் வந்து. அதனால கொஞ்சம் அதுல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. அதனால ஒரு 20 ரன் அந்த 20 ரன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடியே வின் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் கண்டிப்பா வின் பண்ணிக்கலாம். SRH தான். KKR சான்ஸே இல்ல. SRH தான். நம்ம காவியா இருக்காங்கல்ல, காவியாக்கா காவியாக்கா இருந்த அதுல வந்து நடராஜன் இருக்காப்புல, வியாஸ்கான் இருக்காப்புல, அப்புறம் முரளி இருக்காப்புல, முரளிதரன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் ப்ரோ. SRH அவங்க என்ன சொல்லணும்னா அவங்க பேட்டிங்கும் ஃபீல்டிங் தான் ப்ரோ. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதுல முக்கியமா சொல்லணும்னா நட்ராஜ் தான் ப்ரோ. அவன் போடுற ஒவ்வொரு போலும் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. எவ்வளோ ஒரே ஓவர்ல 2-3 விக்கெட் எடுத்தாரு ப்ரோ. அப்படி ஆடினா ப்ரோ. சிங்ல விட்டாங்க ப்ரோ. ஆனா ராஜஸ்தானும் சும்மா சொல்லு ப்ரோ, நல்லா ஆடினாங்க. லாஸ்ட் வரைக்கும் 6-4 அப்படின்னு அடிச்சுட்டே இருந்தாங்க.